வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டர் செப்டம்பர் 2024 அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி பசங்க எப்படி எழுதினாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பசங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு லென்த்தி. ஸோ ஒரு 85லேருந்து 90 மார்க் தான் அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எம்சிக்யூக்கே நிறைய பேருக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு கன்சாலிடேஷன் சம் அட்டன் பண்ண பசங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டதாக சொன்னாங்க. கன்சாலிடேஷன் சாய்ஸில் விட்டு அமல்கமேஷன்ஸ் அட்டன் பண்ண பசங்க எல்லாருமே கம்பேரிட்டிவ்லி ஈஸி, அதனால் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பேப்பரில் வந்து ஒரு 85 மார்க் அட்டன் பண்ண முடியும். அண்டு எக்ஸாம்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறையா பேர் வந்து கொஞ்சம் திருப்தியாகவே வெளில வந்ததாக சொன்னாங்க. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் செப்டம்பரில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டர்ஸாக இருக்காங்க. ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எழுதினவங்களுக்கு நிறைய பேருக்கு பதட்டம் இருந்துச்சு. பட் ரிப்பீட்டர்ஸ்க்கு பதட்டம் இல்லாமல் எழுதியிருக்காங்க. எம்சிக்யூ டைம் எடுத்ததுனால மட்டும் லைட்டாக பதட்டமாக இருந்திருக்காங்க. ஸோ எம்சிக்யூ ஆனால் நான் கேட்ட நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து 30க்கு 25 அண்ட் அபோவ் வந்துருன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒரு ரிகன்ஸ்ட்ரக்ஷன் சம்மில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓவராலாகவே பேப்பர் வந்து ரொம்ப தொட முடியாத பேப்பரு, கஷ்டமான பேப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான பேப்பரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அண்டு மார்க் வாங்கக்கூடிய பேப்பராக தான் இருந்திருக்கு. லென்த்தியாக இருந்திருக்கு. மேபி லைக் இன்னும் ஒரு 10லேருந்து 12 மார்க் சம்ஸ் விட்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்ட வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஒரு 60-65 மார்க் வந்து புக்லேருந்து வந்த சம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ 65 மார்க் புக்லேருந்து சம் வந்துச்சு அப்படின்னும்போது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. கன்சாலிடேஷன் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. பட் சிஎஃப்எஸ் பிரான்ச்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். பாய்.